பிரம்மோற்சவத்திலே மற்றைய வாகனங்களெல்லாம் இருந்தாலும் கருட சேவைக்கு நிகர் உண்டா? ஏன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கே கருடன்தானே அழகை சேர்க்கிறான். வேதாத்மா விஹகேஸ்வரஹா, கருடன் வேதஸ்வரூபியாய் அமைந்திருக்கிறான். தொட்டாச்சாரியர் என்கிற மகாச்சாரியர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை காண்பித்தார். நாம் கருட சேவையிலே பெருமானை சேவிக்கிறோம் என்னால் கருடனுடைய தோளிலே பெருமான் அமர்ந்து கொண்டு இரு திருவடிகளையும் முன்னே தொங்கவிட்டு கருடனுடைய கைகளிலே பொருத்தி இருக்கிறான். இதை பார்த்த காலத்தில் அந்த ஆச்சாரியருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. கருடன் எதற்காக ரெண்டு கைகளிலே பெருமான் திருவடிகளை காண்பிக்கிறான் தெரியுமா? சம்சாரிகளே, நீங்கள் பத்த வேண்டிய திருவடி இதுதான். எங்கெங்கோ ஓடி உடன் நீங்கள் சிரமப்படுகிறீர்களே, அந்த சிரமத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்னால் நீங்கள் பத்தத் தகுந்த திருவடிகள் இதுதான் என்ன எம்பெருமானுடைய திருவடிகளை கருடன் தானே பிடித்து காட்டுகிறானாம்.
வரிசை கிரம பிரகாரம் முதலிலே மணிமாடக் கோயில் எம்பெருமானான நாராயணன் கருட வாகனத்திலே வெளியிலே வந்து சேருகிறான். மக்களோடு சேர்ந்து ஆழ்வாரும் மணவாள மாமுனிகளும் அந்த அழகை ரசிக்கிறார்கள். பெருமான் வெளியிலே வந்தவுடனே ஆழ்வாரையும் மணவாள மாமுனிகளையும் விசேஷமாகத்தானும் கௌரவிக்கிறான். மேலே அந்த எம்பெருமான் வெளியிலே வந்து நிற்க பின்னோடே ஓரோர் திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் எழுந்தருளுவதை நாம் சேவிப்போம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. முதலிலே நாராயணப் பெருமாள் எழுந்தருளினார். அடுத்தது அரிமேய விண்ணகரம் என்கிற திவ்யதேசத்தைச் சேர்ந்த குடமாடு கூத்தன். இந்த எம்பெருமான் கருட வாகனத்தின் மேலே எவ்வளவு அழகாக சேவை சாதிக்கிறான். ஆக அவன் வெளியிலே எழுந்தருளுவதையும் நாம் சேவிப்போம். வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாடே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. மேலே மூன்றாவதாக செம்பொன்சை கோயில் என்கிற திவ்யதேசத்தைச் சேர்ந்த செம்பொன் அரங்கர் எழுந்தருளுகிறார். இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அடுத்தது நான்காவது திருத்தெற்றியம்பலம் என்கிற திவ்யதேசத்தைச் சேர்ந்தவனான ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் எழுந்தருளுகிறார். ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, ஏழு ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே. ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே. மேலே ஐந்தாவதாக திருவள்ளக்குளத்து அண்ணன் பெருமாள் எழுந்தருளும்படியான அழகான காட்சி. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அடுத்தது ஆறாவது ஸ்ரீ வன்புருடோத்தமம் என்கிற திவ்யதேசத்தைச் சேர்ந்தவனான புருஷர்களுக்குள்ளே உத்தமனான புருஷோத்தமன் எழுந்தருளுகிறான். நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயண. ஏழாவது திருமணிக்கூடம் என்கிற திவ்யதேசத்துக்கு அதிபதியான வரதராஜன் எழுந்தருளுகிறான். ஆதாரங்கள் வாழும் பெருமாளே, அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே. பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே. அடுத்தது வைகுந்த விண்ணகரத்தைச் சேர்ந்த வைகுந்தநாதனுடைய கருடவாகன புறப்பாடு. நாராயண, ஓம் நமோ
மேலே 9வது பெருமாள் திருத்தேவனார் தொகையைச் சேர்ந்த மாதவப் பெருமாளுடைய அற்புதமான புறப்பாடு இது. ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாலே. கடைசியில் 10வது பார்த்தன் பள்ளி என்கிற திவ்ய தேசத்தைச் சேர்ந்த பார்த்த சாரதி தாமரையாள் கேழ்வன் என்று பார்த்தோமே, அந்த எம்பெருமான் கருட வாகனத்திலே ஆரோகணித்து புறப்படுகிறான். மேலே திருக்காவளம்பாடி திவிதேசத்தைச் சேர்ந்த கோபாலன் தானும் ஒரு கருட வாகனத்திலே வந்து சேருகிறார். நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே, ஆழ்வாரும் அழகான ஹம்ச வாகனத்திலே சேவை சாதிக்கிறார். நாராயணமாலே வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வேங்கட பெருமாளே. பக்கத்திலே ஆச்சாரிய சிகாமணியான மணவாள மாமனிகளும் எழுந்தருளி இருக்கிறார். ஆக 11 கருட வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மக்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்பதிலே பெருமானுக்கு இருக்கிற பாரிப்பை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு வாகனமல்ல, இரு வாகனமல்ல, 11 வாகனங்கள், அதுவும் முக்கியமான கருட வாகனமாய் அமைந்திருந்தால் நாம் கண் பெற்ற பயனை இன்று அடைந்து விட்டோம் என்றுதானே சொல்ல வேண்டும். நமோ நமோ. எல்லாரும் வெளியிலே வந்து நின்ன பின்னே அத்தனை பேருக்கும் ஒரு சேர கடதீபமானது சமர்ப்பிக்கப்படுகிறது. உடனே அழகான புறப்பாடு உண்டே. வீதியிலே 11 கருட வாகனங்கள் புறப்பாடு கண்டருளித்தென்னால் எவ்வளவு அழகு! மக்கள் தங்கள் வீட்டு வாசலிலே சேவிப்பதற்கு உதவுவதற்காகவே பெருமாள் அத்தனை பேருடைய இல்லம் தேடி போகிறான். மூர்த்தி மூன்றென உலகில். ஏனென்றால் வீட்டிலே முதியவர்கள், வர முடியாதவர்கள் இருக்கலாம். சின்ன குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சிரமப்படலாம். அவர்கள் வராவிட்டாலும் நான் வருகிறேன் உங்களை பார்ப்பதற்கு என்று சொல்லி வீதி வீதியாக எழுந்தருளி ரட்சிக்கிறான் இறைவன். இருவிழி அழகை இருவிழி காணும் பாக்கியம் கொண்டோமே. இறைவா ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே. திருமுகம் மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோமே. தேவரகசியம் அது உன் லீலை மலையினில் கண்டோமே. ஒரு முகமாகும் கனிமுக கமலம் பூக்கும் நந்தவனம். உத்தமனே உன் கோயில்தானே எங்கள் நெஞ்சில் தினம். பெருமுகிலாகிய கருமுகில் வண்ண அருளதி உனது மனம்.
பீதாம்பரனே உன்னால் தானே எங்கும் பக்தி மணம். நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா ஹரி கோவிந்தா எனும் உந்தன் திருநாமம் குறைகள் தீர்க்கும் நிறைவை சேர்க்கும் அதுதான் உயர்வேதம். யார் மனமும் உனை எண்ணும் போதும் ஓங்கும் குழல்நாதம். எத்தனை எத்தனை ஜென்மமெங்கிலும் உலவும் உயிர்கீதம். நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ. இந்த பக்தி சுடர் நிகழ்ச்சியின் மூலமாக அத்தனை பேரும் நாம் வீட்டிலிருந்தபடியே அவனை சேவித்து விடுகிறோம் என்னால் உண்மையிலேயே திருநாங்கூர் மக்களை விட நாம் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நம்மில் பல பேருக்கு இந்த உற்சவம் நடந்தது கூட தெரியாமல் இருக்கலாம், நடப்பதை நாம் அறியாமலும் இருந்திருக்கலாம், அறிந்திருந்தாலும் போவதற்கு எண்ணமில்லாமல் இருந்திருக்கலாம். எது எப்படியோ நாம் கேட்காமல் நாம் விரும்பாமல் இந்த காலை வேளையிலே நாம் விழித்து கொண்டோம் என்கிற ஒரே காரணத்துக்காக நம் கண்களுக்கு எம்பெருமான் இலக்கானானே. இதை காட்டிலுமா ஒரு புண்ணியம் நாம் செய்ய வேண்டும். ஆக கண்டு கழித்தவர்களுக்கு இகபர சுகங்கள் அத்தனையும் இறைவன் நிச்சயம் அருளுவான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆக முக்கியமான இந்த நிகழ்ச்சி தொகுப்பினை நாம் அத்தனை பேரும் காணும்படியான பேற்றினை பெற்றோம். இதற்குண்டான நன்றியையும் இறைவன் திருவடிகளிலேயே நாம் செலுத்தி அவனுக்கென்றைக்கும் ஆட்பட்டவர்களாக இருப்போமாக. நமோ நமோ நமோ